கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிகா பொறுப்பாளர் சிவரத்னம் சார். வணக்கம். பைசன் படம் தீபாவளிக்கு வெளியாகி தற்போது வந்து தமிழ்நாடு முழுவதும் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது செய்தி பல நபர்கள் வந்து பேசிட்டாங்க. அந்த படத்தினுடைய காட்சி, அந்த படம் தென் தமிழ்நாட்டினுடைய எப்படி ஒரு சாதிய சிக்கலை வந்து பேசுதுன்ற பல கருத்துக்கள்லாம் சொல்லிட்டாங்க. நம்ம முக்கியமாக பார்த்தோம்னா ஹரிநாடார், சதாநாடார் உள்ளிட்ட பல நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, திட்டமிட்டு ஒரு தென் தமிழ்நாட்டில் வந்து ஒரு சாதிய பிரச்சனை கிளப்பணும், மீண்டும் தேவேந்திர வேளாளர் விசஸ் நாடார் அந்த ஒரு பிரச்சனையை கொண்டு வரன்ற மாதிரியான பல கருத்துக்கள்லாம் பேசிக்கிருக்காங்க. அது ஏதோ ஒரு அந்த படம் வந்து பேசினா கூட பரவாயில்ல, தொடர்ந்து இதே பேசிக்கிட்டே இருக்காங்க. அவரோட செயல் திட்டம் என்னங்க சார்? பைசன் திரைப்படம் மாபெரும் வெற்றி. பைசனுடைய கதை வந்து எல்லாரும் தமிழ்நாடுலாம் பார்த்துருப்பாங்க. அதை தான் மாரி செல்வராஜ், அண்ணன் ரஞ்சித் குமார், அண்ணன் வெற்றிமாறன் போன்ற இளம் இயக்குநர்களுக்குலாம் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். உண்மையிலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அண்ணன் மாரி செல்வராஜ் அந்த மண்ணினுடைய மைந்தன். அவருக்கு வந்து அந்த மண்ணை பத்தி கதை தெரியாதா? ஹரிநாடாருடைய நோக்கம் என்னன்னா, இந்த படம் வந்து ஒரு வரலாற்று படம். அந்த வரலாற்று படத்துல வந்து பாண்டியராஜான்ற ஒரு கேரக்டர் வந்து அண்ணன் மாவீரன் பசுபதி பாண்டியனுடைய திரைக்கதை, அந்த கதை அமைஞ்சிருக்கு. அதுல வந்து கந்தசாமியா காட்டக்கூடிய நபர் வந்து அண்ணன் வெங்கடேச பண்ணையாருன்னு சொல்றாங்க. இதுதான் அந்த கதை. அந்த மண்ணினுடைய கதையை ரொம்ப டீப்பா போய் முழு திரைப்படமா காட்டினா அதுல நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். அங்க வன்முறை வெடிச்சிடாதா? ஹரிநாடார்லாம் விளம்பரத்துக்கான ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காரு. நாங்க என்ன கேட்குறோம், நீங்க வந்து திரைப்படத்துறதுல வந்து எவ்வளவு பேத்துக்கு வட்டிக்கு பணம் கொடுத்தீங்க, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்க, உங்க சமூகத்துக்காண்டி ஏதாவது ஒரு படத்தை திரைப்படத்துறையில ஏதாவது ஒரு விஷயத்த சாதிச்சிருக்கீங்களா? நீங்க சொல்றீங்க. உண்மையிலே வந்து மாரி செல்வராஜும் ரஞ்சித்தும் வெற்றிமாறன் போன்ற இளம் இயக்குனர் வந்ததுக்கு அப்புறம் தமிழ் சினிமால மிகப்பெரிய மாற்றம் நடந்திருங்க. அதுல யாரும் மறுக்க முடியாது. பாண்டியராஜா கதைப்பாத்திரத்துக்கும் கந்தசாமி கதைப்பாத்திரத்துக்கும் என்ன, ஏன் நீங்க பாண்டியராஜாவை தூக்கி காட்டிட்டீங்க, கந்தசாமியை வந்து இறக்கி காட்டினீங்கன்னு சொல்றீங்க. உண்மையிலே வந்து மனித மாண்பை காட்டியிருக்காங்க. கந்தசாமின்ற கேரக்டருடைய அண்ணன் வெங்கடேச பண்ணையாருடைய மனிதாபிமானத்தை வந்து காட்டியிருக்காரு. இப்படி நீங்க காட்டுவீங்களா ஏதாவது ஒரு படம் எடுத்தா? ஒரு பிரிவினவாதமா நீங்க இருக்கீங்கல்ல. உண்மையிலே மாரி செல்வராஜ் நீங்களாம் பாராட்டணும். ஒரு தலைமுறை கடந்துருச்சு அந்த பகை. அந்த பகையை இப்படிதான் நினைச்சு அதை விட்டுருவோம், அடுத்த தலைமுறை கொண்டு போவோம். அந்த திரைக்கதையில அந்த சாதிய மோதல்ல இருந்து ஒருத்தன் வந்து எந்திரிச்சு வெளியே வந்து ஒரு மிகப்பெரிய உச்சத்தை வந்து நாட்டுக்கு பெருமை சேர்க்கிறான். அவனுடைய திரைக்கதைக்கு இப்படிப்பட்ட சாதிய கலவரத்துக்குள்ளலாம் இருந்து வந்திருக்கான் பைசன் களமாடான்னு சொல்லி காட்டுறாங்க. இதை நீங்க வரவேற்கணுமா? வந்து திருப்பி ஏன் பிரிவினவாதம் பண்றீங்க? ஹரிநாடார் வந்து ரொம்ப உண்மையிலே வந்து மடப்புறம் அஜித் குமாருக்கு வந்து முதல் ஆளாக நின்று எல்லா பேர்த்தையும் ஆர்கனைஸ் பண்ணீங்கல்ல, எல்லா சமூகம் வந்தாங்கல்ல, வந்தமா இல்லையா? சாதி பார்த்தா வந்தோம், சாதி பார்த்து வரலையே நாங்க. நீங்க வந்து திருப்பின்னு சொல்றேன், தென் தமிழகத்துல குறிப்பா திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் வந்து மிகவும் வந்து ரத்தம் வந்து வாட அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. நீங்க பாண்டியராஜா கேரக்டர் உள்ள பசுபதி பாண்டியனுடைய மறைவுக்கு அப்புறமும் அண்ணன் வெங்கடேச பண்ணையாருடைய மறைவுக்கு அப்புறமும் இந்த ரெண்டு குடும்பமும் ரெண்டு சமூகமும் மிகப்பெரிய இழப்பை சந்திச்சிருக்கு. அதை கடந்து அதை மறைச்சு அடுத்த கட்டமா இணக்கமா வாழுவோம் அப்படின்னு சொல்ல வர பைசனை இரு சமூகமும் தூக்கி பிடிக்கணும். இதுல பிரிவினவாதம் வேண்டாம். ஹரிநாடார் சதாநாடார்லாம் வந்து உண்மையிலே முற்போக்கு சக்தியெல்லாம் நீங்களாம் வந்து நல்லா இதாகிட்டீங்க. அந்த மன்ற வாழ்றான்ல அந்த தம்பி எல்லாம், அந்த ரெண்டு சமூகத்தை சேர்ந்த தம்பிகளும் அனைத்து சமூகத்தை ரெண்டு சமூகத்துல இருக்க பிரச்சனைனால ரெண்டு சமூகத்துக்கு மட்டும் பாதிப்பில்லை, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் பாதிப்பாகுது. அதை வந்து உணரணும். சமூகம் வந்து இளைஞர்கள்லாம் வந்து நீ பகைமையா காட்ட வேணாம், இணக்கமா காட்டி ஒற்றுமைக்காண்டி கொண்டு போங்க. ரெண்டு சமூகமுமே உழைக்கக்கூடிய சமூகம் தான். யாரும் வந்து செல்வ செழிப்பா இல்ல. என்னுடைய முன்னோரியை நான் கருதுறோம் ஐயா வைகுண்டநாதர் எதுக்காண்டி போராடினாரு? அவருடைய போராட்ட காலம் எதை நோக்கி இருந்துச்சு? தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து அந்த கிணத்துல வந்து தண்ணி கொண்டு தான் அவருடைய கொள்கையா இருந்துச்சு. வைகுண்டனுடைய வாரிசுக்கு அம்பேத்கர்னு பேர் வச்சிருக்காங்க. இது எங்க தலைவர் எழுச்சி தமிழரை கூட்டி வச்சிருக்காங்க. அதனால வந்து தென் தமிழகத்துல வந்து அமைதி நிலை வந்து உருவாகணும். இந்த மாதிரி படம் எடுத்து அதை வாழ்த்துங்க. வாழ்த்துல என்ன மனம் இல்லைன்னா அவங்களுக்கு ஏன் வந்து திட்டமிட்டு இந்த வெறுப்பு பேச்சு பேசுறாங்க? அவங்களுடைய அஜெண்டா என்னவா இருக்கும்? பிஜேபி தாங்க எல்லாத்துக்கு பின்னாடி. பிஜேபி தான். நாங்க சும்மா 19 வாரம் சொல்லல. நீ அண்ணன் வந்து எல்லா பேரும் அவங்க சமூகத்துல இருக்க அண்ணன் ஜான் பண்ணினே சொல்றாரு. எது எடுத்தாலும் பிஜேபி தானா? பிஜேபி தான். உங்களை வந்து வயப்படுத்தினதும் பிஜேபி தான். தமிழ் சமூகத்தை சாதியா பிரிச்சு வச்சிருக்கதும் பிஜேபி தான். அதை தலைவர் சொன்னாரு, 50 பேர் வச்சு ஒரு சாதி சங்கம் இன்னைக்கு நாங்க சமூகத்துல நாங்க வீர சோர பறையர் சங்கம் உருவாக்கினா அமித்ஷா வந்துருவாரு. நாங்க சிவன் கோயில் கட்டுத்தரேன், எங்களுக்கு ஒரு கோயில் கட்டுத்தரேன் கட்டிட்டு வந்துருவாங்க. இது பகையை தான். அந்த பகையை வந்து இப்படி இந்த மாதிரி இன்டைரக்டா தான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சி அமைக்கணும், தன்னுடைய இருப்பை வந்து தக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க பிஜேபி. தமிழ் சமூகம் வந்து அவளை ஈஸியா இடம் போட்டுறாங்க. பிஜேபிக்கு ஒரு பர்சனலா ஒரு அட்வைஸே பண்றோம், தமிழர்களை நீங்க சாதாரண இடம் போடாங்க. உங்களுடைய வருகை அப்படியே தீப்பொறி மாதிரி இருக்கும். அது அப்புறம் அந்த அணை வந்து அதுவும் அணைஞ்சிரும். தமிழ்நாட்டு மக்கள் மௌனமா ஒரு கூட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கு.
சாதிவாத சக்தியில் யாரு, ஜனநாயக சக்தியில் யாரு, மதவாத சக்தியில் யாரு, யார் யார் என்ன அரசியல் பண்றாங்க, எந்த பின்பலத்துக்காண்டி இந்த அரசியலுக்குள்ள வர்றாங்கன்றதான் தமிழ்நாடு மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் 26 விடை கொடுப்பாங்க. நிரந்தரமா பிஜேபி இந்த மண்ணில் வந்து நிலைநாட்ட மாட்டுறதுக்கு ஜனநாயக சக்திகளுடைய தமிழ்குடி போர்க்குடி மறவர்களை நாங்கள் வந்து முன்னணியை நிற்போம்ன்றத தெரிவிச்சுக்கிறோம். பைசன் வந்து உண்மையிலே வரலாற்று படம், இரு சமூகத்துமே சரிசமமா இருந்து எடுத்திருக்காருங்க. உண்மையிலே வந்து பெரிய விஷயம். ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு கேரக்டர் ஒரு கதை எடுக்கும் போது அதுல எங்கேயும் வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். உண்மையிலே வந்து பெரிய நெருக்கடி வந்து அண்ணன் மாரி செல்வராஜ் அவர் என்ன பல கருத்துக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது குறிப்பா பார்த்தோம்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் இயக்கங்கள் என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமான பிரச்சனை வந்து மாரி செல்வராஜ் பேச தவறாரு, காம்ப்ரமைஸ் பண்றாரு, சரியில்லை, ஒடுக்குறவனும் ஒடுக்கப்பட்டவனும் சமமான கேள்வியில வைக்கிறாங்கல்ல. காம்ப்ரமைஸ்ல அந்த இடத்துல இருந்தாதான் அந்த வழி தெரியும். அதாவது திரைத்துறையில இன்னைக்கு மாரி செல்வராஜும் ரஞ்சித்தும் அடையிற உச்சம் இருக்குல்ல, 75 ஆண்டு கால சினிமா வரலாற்றுல இல்லாத உச்சத்தை அந்த 2 நபரும் இன்னைக்குதான் உள்ள போய் நுழைஞ்சிருக்கோம். இன்னைக்குதான் முதல் படி ஏறி இருக்கான். இன்னும் 100 படி இருக்கு நம்மளுக்கு. செல்வ சுதந்திரம் இல்ல, நில உடைமையார மட்டும் இல்ல, பண பொருளாதாரம் மட்டும் இல்ல, நம்மளா இப்போ ப்ரொடியூசர் யாரு மாரி செல்வராஜுக்கு? ரஞ்சித் இருக்கனாலதான் இவ்வளவு ஃப்ரீடமா எடுக்க முடியுது. ரஞ்சித்துக்கு அந்த நெருக்கடி இருந்துச்சு. சட்டகத்தி படத்துல புரட்சியாளர் படத்தை வந்து பின்னாடி வைக்கிறதுக்கு ப்ரொடியூசர் வந்து இதெல்லாம் வைக்கக்கூடாது, படம் ஓடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மாரி செல்வராஜ் நினைச்ச இடத்துல அவர் வந்து அவருடைய படத்தை பின்னாடி காட்டுறாருல. புரட்சியாளர் அம்பேத்கர் படத்தை காட்டுறாரு, அந்த தியாகி இமானுவேல் சாரனை காட்டுறாரு, பசுபதினன் கேரக்டர் எடுக்கிறோம்ல. வரலாற்று படங்க. இன்னும் 100 வருஷம்னாலும் இந்த படம் நிற்கும். பசுபதினுடைய வரலாறு உண்மையிலே வந்து அவர் வாழ்ந்த இந்த மக்களுக்காண்டி உண்மையா இந்த மக்களுக்காண்டி உழைச்சாரு. அதுக்காண்டி இந்த திரைப்படம் ஒரு காவியமா வந்து அமைஞ்சிருக்கு. அது மாதிரி நம்மளுடைய வாவு சிதம்பரனாரை காட்டுறாரு, காமராஜரை காட்டுறாரு, தேவரை காட்டுறாரு, எல்லா சமூகத்தையும் பரவலா காட்டுறாருல. நான் விருப்பப்பட்டதை வந்து என்னால செய்தியாக்க முடியும்ல. நான் இப்ப எனக்கு ஒரு கதை இருக்கும், என் வழி இருக்கும், அந்த கதையை நான் எடுக்க முடியாது. எனக்கு ப்ரொடியூசர் கதையை நான் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதை பணம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ப்ரொடியூசர் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அண்ணன் ரஞ்சித் வந்து தம்பி மாரி செல்வராஜ் நம்ம தம்பி சொல்லியிருந்தாரு, என்னதான் நம்ம படம் எடுக்கிற ப்ரொடியூசர் கிடைச்சாலும் கேரக்டர் கிடைக்கணும். அமீர்லாம் ஒத்துக்கிட்டதே ரொம்ப பெரிய விஷயம். உண்மையில வந்து நன்றி சொல்லணும். அண்ணன் அமீர் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு அப்படியே மிக பொருத்தமா இருந்தாரு. பசுவினனை நம்ம பார்க்கல, ஆனா உண்மையில அவர் வரலாறுலாம் கேள்விப்பட்டிருக்கோம். கந்தசாமின்ற கேரக்டர் இருக்க வெங்கடேச பண்ணையா இருக்கும், நாங்க வந்து பார்க்கல அந்த கதைக்கு. ஆனா ஒரு சில விஷயமா தான் கொண்டு போக முடியும். ரொம்ப டீப்பா மூர்க்கமா எடுத்தோம்னா கலவரம் வந்துடும். அந்த கலவரம் பண்றதுக்கு ரவுடி போதும். கலவரத்தை கட்டுப்படுத்த நல்ல தலைவர் வேணும். திரைத்துறையில ஒரு தலைவரை வந்து மாரி செல்வராஜ் ரஞ்சித் இருக்காங்க. அவங்களுக்கு உதவியா இருக்கக்கூடிய வெற்றிமாறனுக்கும் இன்னும் நிறைய இயக்குநர்கள் இருக்காங்க. எல்லா பேர்த்துக்கும் தமிழ் சமூகத்தின் சார்பாகவும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி. இதுல மிக முக்கியமா பார்த்தோம்னா இந்த தீபாவளிக்கு வந்த படங்கள், டியூட் போன்ற படங்கள்லாம் 100 கோடியை தாண்டி கிராஸ் பண்ணி போயிருச்சு. இது ஒரு என்டர்டைன்மெண்ட் படம். ஒரு சமூகத்தை மையப்படுத்தி ஒரு சாதிய சிக்கலை மையப்படுத்தின ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 60 கோடி கிட்ட வந்திருக்குன்னா எப்படி பார்க்கலாம்? இந்த சமூகம் அடுத்த கட்ட தலைமுறைக்கு மாறி போதா? ஏன்னா ஒரு புறம் இந்த பல சாதிய சிக்கல்கள், தென் மாவட்ட படுகொலைகள், காதலிச்சா கொலை என்ற ஆணவ படுகொலை போன்ற பல்வேறு பிரச்சனை நடந்த மத்தியில் இந்த மாதிரியான படங்களை மக்கள் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலே தமிழ் சமூகம் பாக்குதுங்க. ஒருத்தன் பட்ட வழியை வெளியே சொல்றான்ல, அந்த வழியை புதுசா பாக்குறாங்க. இந்த சாதிய மோதலுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க இருப்பாங்க. கிராமப்புறத்துல வசிச்சவனுக்கு சாதியினுடைய கொடுமை என்னன்னு தெரியும், நகர்ப்புறத்துல இருக்கவங்களுக்கு தெரியாது. நகர்ப்புறத்துல இருக்க வித்தியாசமா பாக்குறாங்க. கிராமங்கள்லாம் இப்படி இருக்குமா, ஊர் தெரு வேறு, சேரி தெரு வேறு, இந்த மனித வாழ்வியல் வேறு, தனித்தனி சுடுகாடு அப்படிலாம் இருக்குமா, தண்ணி கொடுக்க முடியாதா, ஒரு சுதந்திரமா போய் பார்க்க முடியாதுன்றது நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தெரியல. அவங்களாம் வியப்பா பாக்குறாங்க அப்படிலாம் இருக்குன்னு. ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை இல்ல, கிராமப்புறத்திலே மாறிடுச்சு. இன்னைக்கு உரிமைக்காக எல்லா சமூகமும் வந்து நம்மளை அங்கீகரிக்கிறாங்க, ஏத்துக்கிறாங்க. அதான் சொல்றேன், டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, தமிழ் சமூகம் அடுத்த கட்டத்துக்கு போகுது. இந்த மண்ணுடைய பூர்வீகுடி மக்கள் தான் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறதா. பாரதிய ஜனதா போன்ற மதவாத சக்தியில நாட்டுக்குள்ள விடக்கூடாது. அதுதான் வந்து தமிழர்களுக்கு நேர் எதிரி பாரதிய ஜனதா அப்படின்றத மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருக்கும். இல்ல இந்த படத்துக்கும் பாஜக எங்க சம்பந்தம் இருக்கு? படத்துக்கும் பாஜகவும் சம்பந்தம் இல்ல. அந்த படத்தை விமர்சனம் பண்றாங்கல்ல, அவங்களுக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இருக்குல்ல. திரைப்படம் ஒரு படம், அவன் வந்து படம் பாக்குறான், அவன் வழியை வந்து குறைச்சு காட்டல. நான் திருப்பியும் சொல்றேன், பண்ணையார வந்து தூக்கியும் பசுவினனை இறக்கியும் காட்டல, பசுவினனை தூக்கியும் பண்ணையார இறக்கியும் காட்டல. 2 பேரும் சரிசமமா. உண்மையிலே இந்த படத்தை யாருமே அப்படி எடுக்க முடியாது. அவ்வளவு தத்துவார்த்தமா எடுத்திருக்காரு. 2 பேர்த்தையும் சமநிலையில கொண்டு போயிருக்காரு. அதுல அவங்க படத்துக்கும் திரைப்படத்துக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இல்ல. அந்த திரைப்படத்தை விமர்சனம் பண்றாங்கல்ல சாதியவாதிகள், அவங்களுக்கும் பிஜேபிக்கும் தொடர்பு இருக்குன்னு நம்ம சொல்றோம். இது பொதுவாக உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு பட்டியல் சமூக மக்கள் மத்தியில குறிப்பா தேவேந்திர வேளாளர் வந்து நாங்க எஸ்ஏ கிடையாது, நாங்க ஒரு ஆண்ட பரம்பரைன்ற மாதிரி பல கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல அம்பேத்கர், தியாகி இமானுவேல் அவங்களுடைய அந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கிறது
மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து கடந்த கால அந்த பகைமையை தீர்க்கிறது ஒரு புறம் இருந்தாலும் பட்டியல் சமூக மக்கள் மத்தியில இருந்த அந்த வேற்றுமையை கலைக்கிறாரா? ஒரு மிகப்பெரிய விஷயத்த நெஞ்சுரத்தோடு எடுத்திருக்காரு. இப்போ சமீப காலமாக பிஜேபிகிட்ட ஒரு எல்லா சமூகமும் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருச்சு பிஜேபி. ஓகே. அப்படி தன்வயசப்படுத்தி தான் நாங்கள் தேவேந்திர உலகளை அறிவிக்கிறோம், அரசாணை கொடுக்குறோம், பட்டியல் வெளியிட்டுறோம் தர்றோம்ன்ற ஒரு கோரிக்கையை மக்கள் இல்லை மக்களை சார்ந்த தலைவர்கள் வச்சு தான் பிஜேபி நோக்கி நகர்ந்தாங்க. வெறுமன அடையாளத்துக்கு பேரை கொடுத்துட்டு பட்டியல் வெளியேற்றம்ன்ற பேச்சுக்கே இன்ன வரைக்கும் பாரதிய ஜனதாவோ மோடியோ தமிழ்நாட்டு தலைவர்கள் இருந்தக்கூடிய இங்க இருக்க யாருமே பேச மாட்டாங்க. இதை மக்கள் உணர்ந்துட்டாங்க. இது ஒரு பக்கத்து இருந்தாலும் ரொம்ப மூர்க்கமா ஒரு விஷயத்த கையாளணும். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல தென்னிந்தியாவில் தென் தமிழகத்துல அம்பேத்கரை தூக்கி பிடிக்காதவங்க யாருமே கிடையாது, பட்டியல் சமூகம் சேர்ந்தவங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா அது இல்லை. ஒரு சில பேர் அரசியலுக்காண்டி வச்சுக்கிறாங்க, ஆனா மக்கள்கிட்ட போய் ஒரு வெறுப்புணர்ச்சியை உண்டாக்கிட்டாங்க. அதான் சொல்றேன், பிஜேபி ஒரு ரொம்ப மூர்க்கமா ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட கிளர்ச்சி விடுவான். இப்ப நீ நானும் ஒண்ணும் இல்லை, இப்ப பறையரும் பல்லரும் ஒண்ணும் இல்லை, தேவேந்திர வளாளரும் அருந்ததியர் ஒண்ணும் இல்லை, தேவேந்திர வளாளரும் பறையரும் சக்கிலியரும் ஒண்ணும் இல்லை அப்படின்றது இங்கேயே உண்டாக்கி விட்டாங்க. இப்ப இந்த நம்ம ஒடுக்கப்பட்ட அமைப்புக்குள்ளேயே பலவித பிரச்சனை இருக்கு. இப்ப பறையர் சமூகமும் தேவேந்திர குல வேளாளரும் அருந்ததியர் சமூகமும் நீங்க 3 பேருமே ஒண்ணும் இல்ல அப்படின்னு சூழ்ச்சி பண்ணி பிரிக்கிறாங்க. இதே மாதிரி எல்லா சமூகத்துக்குள்ளேயும் பண்றாங்க. எல்லா சமூகத்துக்குள்ளேயும் இப்ப ஏற்றத்தாழ்வுகளை பார்த்து பிரிச்சு விடுறாங்க. இந்த வேலையை ரொம்ப மூர்க்கமா பிஜேபி செயல் திட்டம் தான் அப்படிதான் செஞ்சுதான் வட மாநிலத்துல எவ்வளவோ கலவரத்தை உண்டாக்கி எவ்வளவோ ரத்தத்தை குடிச்சு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசம் இதுல நடந்த எவ்வளவு வன்கொடுமைகள், மணிப்பூர்ல நடந்த பிரச்சனை, குஜராத் கலவரத்துலதான் பிரதமர் வெளியே தெரிஞ்சாரு. மோடின்றவரு குஜராத்தினுடைய 3 முறை முதல்வர். அந்த கலவரத்துல 3000 இஸ்லாமியர்கள் படுகொலை செஞ்சாங்க. அந்த விஷயத்துலதான் மோடின்றவரை வெளியே தெரிஞ்சாரு. அதுக்கப்புறம் அதை ஆய்வு பண்ணி அவர் அவங்க கட்சியினுடைய தலைமை ஏற்படுத்தி இன்னைக்கு பிரதமர் ஆக்கிட்டாங்க. அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. பிஜேபி சொல்ற விஷயம் என்னன்னா, சாதியா பிரிக்கும், மதமா பிரிக்கும், யாரும் இங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்லாது. இப்ப பிஜேபிக்கு நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம். எல்லாருமே இந்து தானே? எல்லா பேருமே நம்ம இந்துன்ற நாங்க ரெக்கார்டிக்கல் படி நான் இந்து தான், எல்லா பேருமே இங்க இந்து தானே, இந்துக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு பிஜேபினால சொல்ல முடியுமா? சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வேலை இல்லை, செய்ய முடியாது. அதை பிஜேபி செய்யாது. அது மாதிரிதான் உட்சாதி பிரச்சனையை ரொம்ப மூர்க்கம் எடுப்பாங்க. உட்சாதிக்கும் அம்பேத்கருக்கும் கொண்டு போய் பிரிவினைவாத இன்னைக்கு ஒரு சமூகமே அம்பேத்கர் இடங்கள் இல்லாத இடம் இல்லைங்க. இன்னைக்கு தேவேந்திர வேளாளர் வசிக்கக்கூடிய பகுதி இல்லை, அம்பேத்கர் படம் இல்லாத பகுதியே இல்லை. ஆனா இன்னைக்கு அது இருக்கா அப்படின்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய $1 மில்லியன் கொஸ்டினா இருக்கு. ஆனா இருந்தாலும் ஒரு சில நபர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்துல இருந்து நமக்கு கொடுத்த பாதுகாப்புனால படிச்ச சமூகம் படிச்ச மக்கள் இன்னைக்கு ஏத்துக்கிறாங்க. அரசியலுக்காண்டி சில பேர் விமர்சனம் பண்றாங்க, சில பேர் கடந்து போறாங்க. ஓகே சார், இறுதி அந்த பைசன் படத்தை எப்படி பார்க்கலாம்? பைசன் தமிழ் சமூகம் கொண்டாடக்கூடிய ஒரு படம். குறிப்பா தென் தமிழகத்தினுடைய திருநெல்வேலி தூத்துக்குடி மண்ணை சார்ந்த மக்கள் அங்க வாழ்வியலா வாழ்றாங்கல்ல, அந்த மக்கள் இணக்கமா இருக்கிறதுக்கான ஒரு புள்ளியை வச்சு விட்டுருக்காரு. இப்பதான் மாரி செல்வராஜ் காலம் கணியட்டும், கடந்த காலத்தை நடந்ததை மறந்து விட்டு இனிமேல் நடக்க போற விஷயத்தை தமிழ் சமூகம் கொண்டு போய் சேர்த்து இணக்கமாக வாழ வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய வேண்டுகோள். நன்றி சார். நன்றி.